இப்போ இலக்காலம் மாற்றப்பட்ட பிறகு அருமை நண்பர் திரு பிடிஆர் தியாகராஜனையே சந்திக்க நேர்ந்தது. அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது அவர் உரையாடி கொண்டிருந்த போது ரொம்ப மனசு உடஞ்சிருந்தாரு. உண்மையை சொன்னதுக்கு போய் நம்மளை தூக்கிட்டாங்களே, மரும ஒரு 30,000 கோடி, மகன் ஒரு 30,000 கோடின்னு சொன்னது தப்பா? பேசி கொண்டிருந்த போது இந்த மாதிரி இந்த டேப் சொன்ன உடனே அதை ரெக்கார்ட் பண்ணது பிரவீன் அப்படின்னாரு. எப்படி சார் சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டேன். டேட்டை கூட சொன்னார். 27 ஜனவரி இதே டேபிளில் என்னோடு உணவருந்தி கொண்டு என்னிடம் பேசிக்கொண்டே பிரவீன் சக்கரவர்த்தி பதிவு செய்த உரையாடல்னு சொன்னார். நானும் நம்பல. எப்படி ஒரு மனுஷன் இதை செய்ய முடியும்? பிடிஆருக்கும் வேணும். நம்மள மாதிரி ஆட்கள்லாம் நம்ப மாட்டார் அவரு. காங்கிரஸ்ல இன்டெலெக்சுவல் செல்ல இருக்கிறான்னா இவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பான் அப்படின்னு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இல்லாத கதையெல்லாம் சொல்றது. இவன் பயங்கர இன்டெலெக்சுவல் இல்லை, 2 இன்டெலெக்சுவல் விவாதிக்கிறோன்ட்டு இவன்ட்ட சொல்றது. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா பாயில போன் ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவான். இது எனக்கு உண்மையிலேயே ஷாக்கு. நானும் அவர்கிட்ட திருப்பி கேட்கிறேன், எப்படி கரெக்டாக சொல்றீங்க நீங்க? அவன் தான் எப்படி சொல்றீங்க நீங்க? பிரவீன் வந்த டேட் இருக்கு, என்ன யார் யாரெல்லாம் சந்திக்க வராங்களோ அது எல்லாத்தையும் குறிச்சு வைப்பாரு. அந்த மாதிரி ஆளு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஆளு, ரொம்ப ஆர்கனைஸ்டான ஆளு. காலையில் நீ 10 மணிக்கு பார்க்க போனா 10 ஆள் வரைக்கும் உன்னை பார்த்தேன்றதெல்லாம் எழுதி வச்சு. ஐ ஹேவ் a record of all my appointments. It is the same table சங்கர். அதுல பேசின ஆடியோல எந்த கான்டெக்ட்ல பேசினது கூட ஞாபகம் இருக்குனாரு. அதற்கு பிறகு காங்கிரஸ் தலைமையில் இது லேசா அரசியல் வட்டாரத்தில் இது எப்படி வெளியில போச்சுன்னு கசிஞ்ச உடனே இது உளவுத்துறையும் ஒட்டு கேட்கல, வேற எதுவும் ஒட்டு கேட்கல, இவன் தான் இதை ரிலீஸ் பண்ணுது அப்படி ஒன்றும் சுத்தி சோர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க.